போதை இல்லாத தமிழகம், மது போதையோ கஞ்சா போதையோ இல்லாத தமிழகம் என்னும் உத்தரவாதம் கொடுப்பதற்கு எந்த கட்சியாவது தயாராக இருக்கிறதா? சீமான் கட்சி, விஜய் கட்சி உட்பட ஒரு கட்சியும் தயாராக இல்லை என்றால் என்ன பொருள் அதற்கு? தமிழகத்தை இவர்கள் எந்த பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இவர்கள் எத்தனிக்கிறார்கள்? சற்று யோசித்து பாருங்களேன் எனது அருமை தமிழ் சொந்தங்களே. எந்த ஒரு விதமான போதையும் இல்லாத ஒரு ஆட்சியை நாம் தான் தர முடியும், மக்களாகிய நாம் தான் தர முடியும். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டது போல் இது போன்ற சிறந்த ஒரு நிர்வாகத்தை நாமத்தான் இனி முன்னெடுக்க வேண்டுமே தவிர இந்த அரசியல் கட்சிகள் 4-5 அலைகின்றனவே, இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை, நாமே முன்னெடுப்போம், பூரண மதுவிலக்கு நமது இலக்கு என நினைத்து அனைத்து நிர்வாகத்தையும் எந்த துறையாக இருந்தாலும் நிச்சயமாக அதனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து ஊழலற்ற, உண்மையான ஊழலற்ற, போதையற்ற, மதுவற்ற ஒரு தமிழகத்தை சமைப்போம். அது மட்டுமல்ல, இது மற்ற மாநிலங்களுக்கு, ஏன் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக பெருந்தலைவர் கக்கன் போன்றவர்கள் வழியில் நாம் நல்லதொரு நிர்வாகத்தை பயணிப்போம். கண்டிப்பாக மக்களுக்கு கொடுத்து நல்லாட்சி அமைவதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நமது இயக்கம் மக்கள் இயக்கமாக பரிணமிக்க ஆதரவு கேட்டு மதுவை ஒழிப்போம், மது விலக்கை அமுல்படுத்துவோம், போதை வஸ்துக்களை தமிழ்நாட்டில் இல்லை என்று ஆக்குவோம்.